السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال النبي عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم، فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر ذنب العظيم. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் இவ்வுலகில் பிறக்கச் செய்து பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத, சரியாக சொல்வதானால் அவர்களுக்கு அல்லாஹ் தராத நற்பெரும் பாக்கியம் இந்த உம்மத்தை முஹம்மதியா. இந்த உம்மத்தை முஹம்மதியா இதை கேட்காமல் தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாவதா. சலாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் நபிகள் கோமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை அப்படியே அறிபெறவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், இம்மாக்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் அமரவிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஹஜ்ஜினுடைய காலங்கள் துவங்கி உலகெங்கிலும் இருந்தும் மக்கா நகரை ஹஜ்ஜுக்காக இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜு என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளைகளில், கடமைகளில், இஸ்லாத்தினுடைய கடமைகளில் கடைசியாக 5வது கடமையாக இருந்தாலும் இது வாழ்க்கையில் ஒரு முறை செய்தால் போதும் என்கிற ஒரு நிலையில் தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். காசு பணங்கள் படைத்தவர்கள், உடல் வலிமை உள்ளவர்கள் வருடம் வருடம் ஹஜ்ஜு செய்தாலும் அது அவர்களுக்கு அல்லாஹ் தருகிற பெரும் பாக்கியம். ஆனால் கடமை என்று வருகிற பொழுது வாழ்க்கையில் ஒரு முறை என்று அல்லாஹ் நியமனம் செய்து வைத்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜு என்று நாம் பார்த்தாலே அங்கு சென்று நிற்கிற, பார்க்கிற, நாம் தொழுகிற எல்லா இடங்களுமே மிகவும் பாக்கியமான புண்ணியமிக்க இடமாகத்தான், பொருளாகத்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இப்பொழுதெல்லாம் ஹஜ்ஜிற்கு பலரும் தன்னுடைய காசு பணங்களை அதிகமாக அளவுக்கு மீறி தயார் செய்து கொண்டு போகிற இந்த சூழலில் நாம் எல்லாம் மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிற்கு என பயணப்படுகிற பொழுது வெறுமனே 4 திரகங்களை தான் தன்னோடு அவர்கள் எடுத்து வந்தார்கள். அந்த 4 திரகங்களை கையில் வைத்த பெருமானார் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்வார்கள்: யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜிற்காக வந்திருக்கிறேன். இந்த ஹஜ்ஜை யா அல்லாஹ் புகழிற்காக செய்கிற ஹஜ்ஜாக இல்லாமல், முகஸ்துதிக்காக செய்கிற ஹஜ்ஜாக இல்லாமல், யா அல்லாஹ் வெறுமனே உன்னுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே செய்யப்படுகிற ஹஜ்ஜாக என்னுடைய இந்த ஹஜ்ஜை நீ ஆக்குவாயாக என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து தன்னுடைய ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகளை நாயகம் ரசூலுல்லாஹ் ஆரம்பித்தார்கள் என அவர்களுடைய ஹஜ்ஜினுடைய செய்திகள் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இப்பொழுது பலரும் ஹஜ்ஜிற்காக செல்கிறார்கள். ஹஜ்ஜு என வருகிற பொழுது பல லட்சம் நபர்கள் அந்த மக்கா முகர்ரமாவிலே காபத்துல்லாவிற்கு முன்னால் தவாஃபிற்காக அவர்கள் தயாராகிறார்கள். ஒரு இடம் கூட தெரியாத அளவிற்கு முழுமையாக மக்கள் நிறைந்திருக்கிற ஒரு
சமீப காலங்களில் தற்பொழுதைய சூழ்நிலையில் அமையப்பட்டிருக்கிறது. சமீப காலங்களில் அல்லாஹ் இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிற்காக பயணப்பட்டார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வரும் காலங்களில் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. இங்கே ஒரு சோகமான ஒரு செய்தியும் இன்னொன்றும் நாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், ஹஜ்ஜிற்கு என தயாராகி செல்கிற, தமிழ்நாட்டிலிருந்து தயாராகி செல்கிற ஹஜ்ஜு கமிட்டியின் மூலமாக ஹாஜிகள் எல்லாம் தயாராகி செல்கிற அந்த தருணத்தில் அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக பல நபர்களும் கூடினார்கள். அதில் குறிப்பிட்டு அரசியல்வாதிகளும் கூடினார்கள். இங்கே நாம் சங்கடப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், ஹஜ்ஜு பயணம் செல்பவர்களில் எல்லோரும் அதை பற்றிய அகமியத்தை, மகத்துவத்தை தெரிந்தவர்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. பலருக்கும் பல செய்திகள் தெரிந்திருக்காது. அரஃபா என்றால் என்ன, மினா என்றால் என்ன, கஅபா என்றால் என்ன, ஹத்தீம் என்றால் என்ன, முஸ்தலிஃபா என்றால் என்ன, அந்த இடத்திலே சஃபா மர்வாவிலே சஹி செய்வது என்றால் என்ன, ஜம்சம் கிணறினுடைய அகமியம் என்ன, அதனுடைய அருகில் நின்று நீர் அணிந்தினால் என்ன பாக்கியம், இப்படி எதுவும் தெரியாத மக்களும் ஹஜ்ஜிற்காக தயாராகிறார்கள். நாம் யோசிக்க வேண்டிய, நினைவில் வைக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், நம்முடைய அறியா மக்கள் ஹஜ்ஜிற்கு செல்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீங்கள் செல்கிற இடம் இப்பேற்பட்ட பாக்கியமான இடம். இந்த பொருட்கள் எல்லாம் இது பாரம்பரியமாக நபிமார்களுடைய வரலாற்று சின்னங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஹஜ்ருல் அஸ்வதை தொடுவதன் மூலமாக வாழ்நாள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த இடத்தில் நீங்கள் தொடுவது உலகில் வேறு எங்கு தொடுவதை காட்டிலும் சிறந்தது. அரஃபாவிலே நீங்கள் நிற்பது, முஸ்தலிஃபாவிலே நீங்கள் தங்குவது, சஹி செய்வது, இதுவெல்லாம் என்னென்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த இடத்தில் மார்க்க அறிஞர்கள் என்று யாரையும் அந்த ஹஜ்ஜு கமிட்டி இன்று அழைக்கவில்லை. வெறுமனே அரசியல்வாதிகளை அழைத்துக் கொண்டு அவர்கள் கைதட்டி நீங்கள் நல்லபடியாக சென்று வாருங்கள் என்று அவர்கள் வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் அவர்கள் பரப்புகிறார்கள் என்று சொன்னால், நாம் யோசிக்க வேண்டிய செய்தி, அவர் இஸ்லாம் அல்லாதவர்கள், அவர்கள் இதைத்தான் விரும்புவார்கள், விளம்பர விரும்பிகளும் கூட. ஆனால் இஸ்லாத்தில் இருக்கிற ஹஜ்ஜு கமிட்டி, தமிழ்நாட்டினுடைய ஹஜ்ஜு கமிட்டி இப்படி செய்தது மிகவும் மனம் வருந்தக்கூடிய ஒரு செய்தி. நாளைய காலங்களில், இனிவரும் காலங்களில் அவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாகவும் இது அமையப்பெற வேண்டும். எனவே மார்க்க அறிஞர்கள் அதை சார்ந்த செய்திகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய விதத்திலே ஏதாவது ஒரு மார்க்க அறிஞர்களையாவது அவர்கள் அழைத்து வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இனி வரும் காலங்களில் கபூல் செய்வானாக. இந்த ஹஜ்ஜினுடைய அனுபவம் என்று பார்க்கிற பொழுது ஒரு 2 செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவினுடைய தினத்திலே நாம் பார்ப்போம். மகாம இப்ராஹிம், ஹஜ்ருல் அஸ்வத், ஜம்சம் தண்ணீர், அதுபோல கஅபாவினுடைய சாவி, இதுவெல்லாம் ஹஜ்ஜினுடைய மாபெரும் நினைவு சின்னங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறுமனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிற்காக வருவது ஒரு இபாதத் என்கிற ஒரு நிலையில் மட்டும் பெருமானார் இந்த இஸ்லாத்திலே இதை வழியாக நமக்கு காட்டவில்லை. மாறாக இங்கு வந்து நிற்கிற ஒவ்வொரு இடமும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம் ஹஜ்ஜிலே சென்று நிற்கிற ஒவ்வொரு இபாதத்களும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த செயலை தான் அல்லாஹ் அப்படியே நமக்கு கடமையாக்கினான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்றுமில்லை, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பிறந்த அந்த சமயத்தில், குழந்தையாக இருந்த அந்த சமயத்தில் தண்ணீருக்காக அவர்கள் தவித்தார்களே, அவர்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக அம்மா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓடினார்களே, இங்கும் அங்கும் ஒரு 7 முறை ஓடினார்களே சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில், அதை அல்லாஹ் சஹி என்று கடமையாக்கி ஹாஜிகளுக்கு அல்லாஹ் அதை நிறைவேற்றும்படி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு எல்லா நபிமார்களுமே அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொட்ட ஒரே காரணத்தினால் ஹாஜிகள் எல்லோரும் ஹஜ்ருல் அஸ்வதை தொட வேண்டும் என ஷரீஅத் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. அந்த ஜம்சம் கிணறு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கிடைத்த ஒரே காரணத்தினால் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் அந்த ஜம்சம் நீரை பருக வேண்டும் என்ற ஆசையை அல்லாஹ் அவர்களுக்கு மனதிலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த ஜம்சம்னுடைய பெயர் காரணம் தெரியுமா? ஜம்சம் பெயர் காரணம் தெரியும்.
தெரியுமா? அரபியில தண்ணீர் என்றால் மா, அல் மா என்று அர்த்தம். அல் மா என்றால் அது தண்ணீர். ஆனால் இந்த குறிப்பிட்ட தண்ணீருக்கு மட்டும் ஜம்சம் என பெயர் வந்தது ஏன்? யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஒன்றுமில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாகத்தில் அந்த இடத்துல படுத்திருக்கிறாங்க. காலை இப்படி தட்டுவாங்க. தட்டிய இடத்திலிருந்து அல்லாஹ் ஒரு நீரூற்றை அல்லாஹ் வெளியே வர செய்கிறான். அந்த நீரூற்று வெளியே வந்த உடனே அம்மா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை எடுத்து அவர்கள் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பருக தருகிறார்கள். தானும் பருகிறார்கள். இருவருடைய தாகமும் தணிந்த பிறகும் கூட அந்த தண்ணீர் மீண்டும் மீண்டும் வெளியே ஆர்ப்பரித்து கொப்பளித்ததை கண்ட அவர்கள் சின்ன சின்ன மணல் மேடுகளை உருவாக்குகிறார்கள். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் மணல் மேடுகளை உருவாக்கி ஜம் ஜம் நீ நில்லு, நீ நில்லு என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை இந்த நீரிற்கு பெயராகவே அல்லாஹ் தஆலா வைத்து விட்டான், ஜம் ஜம் என்கிற பெயர். ஆக ஒவ்வொரு விஷயங்களையும் ஹஜ்ஜிலே நாம் எடுத்து பார்த்தால் நம்மளுடைய சிந்தனைகளை வேறு எங்கோ ஒரு உலகத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற அளவில் ஹஜ்ஜினுடைய எல்லா பாக்கியங்களும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் அந்த தண்ணீரை கொடுத்த பிறகு பறவைகள் தண்ணீர் அந்த பாலைவனத்தில் இருப்பதை கண்டு அறிந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து அந்த மக்கா மாநகருக்கு வர ஆரம்பித்தது. பறவைகள் செல்கிற அந்த பகுதியை அன்று இருக்கக்கூடிய ஊர்க்காரர்களும் அன்று இருக்கக்கூடிய பயணிகளும் பறவை ஒரு இடத்திற்கு செல்கிறது என்றால் அங்கு நிச்சயமாக பல வகைகள் இருக்கும் அல்லது நீர்நிலையங்கள் இருக்கும் என்பதை அறிந்திருந்தார்கள். எனவே பறவையினுடைய அந்த பாதையை கணித்த மக்கள் அவர்கள் பறவையை பின்தொடர்ந்து பின்னாலே வருகிறார்கள். வந்த பொழுது அந்த மனிதர்களும் மக்காவை வந்து அடைகிறார்கள். அங்கு பார்த்தால் வெறுமனே இரண்டே நபர், ஒன்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று கைப்பிள்ளையாக இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இரண்டு நபர்களை பார்த்து அவர்கள் ஹாஜரா அம்மா இடத்துல கேட்டார்கள், நாங்க கொஞ்ச காலம் இந்த இடத்தில் தங்கிக் கொள்ளலாமா, நீங்கள் அனுமதி தருகிறீர்களா? ஹாஜரா அம்மா சொன்னாங்க, தாராளமா தங்கிக்கங்க, இது அல்லாஹ்வுடைய பூமி, தாராளமாக நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள். அப்படி அவர்கள் அனுமதி அளித்ததின் பெயரில் தான் மீண்டும் மீண்டும் அங்கே ஜனங்கள் அதிகமாக வெறுமனே பாலைவனமாக சுட்டெரிக்கும் வெயில் மணல் மேடுகளை கொண்ட அந்த ஊர் மிகப்பெரிய உலகினுடைய மிகப்பெரிய பணக்கார வல்லரசு நாடாக மாறுகிறது என்றால் ஜம்சம் நீர் வெளிப்பட்டது. இன்னொன்று இஸ்மாயில் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த இரண்டு நபர்கள் அந்த ஊரை முதலிலே வெளிப்படுத்திய ஒரு காரணம் தான். இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய அந்த காலகட்டங்களில் இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். காலங்கள் மாறுகிறது, காலங்கள் கடந்தோடுகிறது. போக போக மக்காவை படையெடுத்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மக்காவை அடைந்த பின்னால் ஜம்சம் கிணறை அவர்கள் முழுமையாக மூடிவிட்டார்கள். ஜம்சம் கிணறிலிருந்து தண்ணீர் வெளியே வரவில்லை. ஜம்சம் கிணறு எங்கே என்பதையும் யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு ஜம்சம் நீர் எங்கு இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிகிறார்கள். கனவிலே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இந்த இடத்தில் தான் ஜம்சம் கிணறு இருக்கிறது, அது மூடப்பட்டிருக்கிறது என சொல்லப்பட்ட பொழுது காலையில் எழுந்து அவர்கள் அந்த இடத்தில் சென்று அவர்கள் அந்த ஜம்சம் கிணறை மீண்டும் அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள். வெளியே கொண்டு வந்ததுதான் தாமதம். அத்துணை ஆண்டுகளாக மூடி இருந்த அந்த ஜம்சம் கிணறு மீண்டும் ஏதோ கதவு போட்டு மூடப்பட்டிருந்த ஒரு கிணறை போல அது மீண்டும் தண்ணீரை அது கொப்பளித்து கொண்டு வெளியே வந்தது. அந்த நேரத்தில் தான் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒருவர் சொன்னார், இதற்கு மேல் இந்த ஜம்சம் கிணறு உலகம் இருக்கிற வரையிலும் வற்றி போகாது என அவர் சொல்லி காட்டுகிறார். அதன் அடிப்படையில் இன்றளவு ஜம்சம் கிணறு வற்றி போகவே இல்லை. உலக 1400 ஆண்டுகளுக்கு மேலாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்து இந்த ஜம்சம் கிணறு மீண்டும் மீண்டும் தண்ணீரை தந்து கொண்டே இருக்கிறது என்றால் நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அது ஏதோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிணறு, பிரம்மாண்டமான ஆழ்துளை கிணறு என்றெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதனுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? வெறுமனே 2.5 அடி விட்டம். ஜம்சம் கிணறினுடைய விட்டம் வெறுமனே 2.5 அடிதான்.
30 அடி ஆழம், அவ்வளவுதான் அந்த கிணறினுடைய அளவு. அந்த வெறுமனே 30 அடி ஆழத்திலிருந்து 3000 வருடங்களுக்கு மேலாக இன்னும் கியாமத் வரையிலும் அதிலிருந்து தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கும் என்றால் அது இறைவனுடைய மிகப்பெரிய வல்லமையும் சக்தியும் குதிரத்தும் தானே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தான் இஸ்லாம் நமக்கு ஹஜ்ஜை வெறுமனே இபாதத்துகள் என்று சொல்வதை தாண்டி ஒவ்வொரு இடமும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்ட இடம். ஒவ்வொரு இடமும் அங்கு சென்றதனுடைய வரலாறுகளை மீண்டும் மீண்டும் நாம் அலசி ஆராய வேண்டிய இடம் என்பதை இந்த இஸ்லாமிய ஷரீஅத் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹஜருல் அஸ்வத், அல்லாஹ் அக்பர், அந்த ஹஜருல் அஸ்வதை போய் யார் தொடுகிறாரோ, முத்தமிடுகிறாரோ, அவருடைய பாவங்களை அப்படியே உறிந்து கொள்ளும். ஹதீசுகளில் வருகிறது, வானத்திலிருந்து அல்லாஹ் அந்த கல்லை இறக்கினானாம். ஹஜருல் அஸ்வதை வானத்திலிருந்து இறக்குகிற சமயத்திலே அந்த கல் பாலை விட வெண்மையாக இருந்தது. அந்த கல்லை நபிமார்கள் தொட்டார்கள், முத்தமிட்டார்கள், அப்படியே இருந்தது. பின்னால் வர 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 மக்கள் அந்த கல்லை தொட ஆரம்பித்தார்கள். அந்த கல் மக்களுடைய பாவங்களை உறிஞ்ச உறிஞ்ச அது கருப்பாக மாறிப்போனது. இப்போ ஹஜருல் அஸ்வத் ஒன்று இருக்கு இல்லையா, அது முழு ஹஜருல் அஸ்வதே கிடையாது. யாருக்காச்சும் தெரியுமா? காபால பதிக்கப்பட்டிருக்கிறதல்லவா ஹஜருல் அஸ்வத், அது முழு ஹஜருல் அஸ்வதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த கல்லிற்குள் 7 துண்டுகள் தான் உண்மையான ஹஜருல் அஸ்வதுடைய துண்டுகள். வெறுமனே 7 பீஸ் மட்டும்தான் இருக்கு. மற்ற கற்களை இதற்கு முன்னால் நடந்த போர் சமயத்தில் எதிரிகள் எல்லாம் கைப்பற்றி அதை சுக்குநூறாக உடைத்து சென்ற வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அவரிடத்தில் தன்னுடைய கைவசத்தில் இருந்த அந்த 7 துண்டுகள் தான் அந்த ஹஜருல் அஸ்வதா உள்ளே வைத்து பொதிக்கப்பட்டு ஒரு கல்லாக நமக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள். அந்த வெறுமனே 7 துண்டுகள் கூட ஒருவர் தொட்டால் பாவத்தை இழுத்து கொள்ளும், உறிஞ்சு கொள்ளும் என்றால் அதனுடைய வாக்கியங்கள் எப்படி என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய மறைவுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காபாவின் முன்னால் போய் நின்று ஹஜருல் அஸ்வதை தொட்டார்கள், முத்தமிட்டார்கள். பின்பு சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீ வெறுமனே கல் தான், வெறுமனே கல் மட்டும்தான். உன்னை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடவில்லை என்றால் உனக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது என உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அருகிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், உமர் அவர்களே, நீங்கள் சொல்வது கொஞ்சம் தவறான செய்தி. காரணம் என்ன தெரியுமா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜருல் அஸ்வதை பற்றி சொல்கிற பொழுது இந்த ஹஜருல் அஸ்வதை யார் யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்களை அந்த ஹஜருல் அஸ்வத் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது, பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நாளை வறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கிற்காக மக்கள் போய் நிற்பாட்டப்படுகிற அந்த சமயத்தில் ஹஜருல் அஸ்வத் அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுமாம், யா அல்லாஹ், உலகில் வாழ்கிற சமயத்தில் இவர் என்னை தொட்டார், முத்தமிட்டார், இவருடைய பாவத்தை நான் உறிஞ்சிக் கொண்டேன், எனவே இவரை நீ நரகத்தில் போடாமல் சொர்க்கத்திற்கு நீ அனுப்பிவை என இந்த ஹஜருல் அஸ்வத் நாளை மறுமையில் வந்து சாட்சி சொல்லும். காரணம், உலகில் யார் யாரெல்லாம் அதை தொடுகிறார்களோ, முத்தமிடுகிறார்களோ, அதில் அருகிலே போய் நிற்கிறார்களோ எல்லோரையும் பார்க்கிறது, கணக்கெடுக்கிறது, பதிவு வைத்துக் கொள்கிறது என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டேன் என அலி ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு இடத்தில் சொல்கிறார்கள் என்றால் அந்த சமயத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் உமர் ரலியல்லாஹு, லௌலா அலியுல் லஹலக உமர், அலி மட்டும் இல்லைன்னா உமர் இல்லாமல் ஆகியிருப்பேன் என வார்த்தை சொல்லுவார்கள். சொல்வதின் நோக்கம் என்னவென்றால் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு செய்திகளுமே, ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளுடைய சிந்தனையை தூண்டுகிற வண்ணத்தில் அமைய வேண்டும். வெறுமனே சென்றோம், தொழுதோம், சஜிதா செய்தோம், ருகூ செய்தோம், சஃபா மர்வாவிலே நாம் சஹீ செய்தோம், அந்த இடத்தை தவாப் செய்தோம், அதீமிற்குள் நின்றாக நாம் தொழுதோம், துவா கேட்டோம், மறுமைக்காக, இம்மைக்காக, இப்படி என்னவெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு இபாதத்தின் பொழுதும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருப்பது, ஏன் காபா கருப்பு நிற போர்வையால் போற்றப்பட்டிருக்கிறது? ஏன் காபா இவ்வளவு உயரம் கட்டப்பட்டிருக்கிறது? ஏன் காபாவினுடைய வாசல் படி இவ்வளவு உயரமாக வைக்கப்பட்டிருக்கிறது? யாராலும் ஏற முடியாத அளவிலே ஏன் காபாவினுடைய வாசல் படி அமைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு வீட்டிற்கு வாசல் என்று சொன்னால் எளிமையான முறையில் வீட்டிற்கு நுழைவதற்காகத்தான் அந்த வாசல், அப்படித்தானே? ஆனால் காபாவினுடைய கதவு, அதனுடைய வாசல் ஏன் மனிதர்கள் கையை உயர்த்தினால் கூட தொட முடியாத அளவிற்கு உயர்வாக
கொண்டிருக்கிறோமா? ரசூலுல்லாஹ்ட்ட இந்த கேள்வி வந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காபாவினுடைய படி ஏன் உயரமாக கட்டப்பட்டது என கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த காபா புனிதமான ஆலயம், இதற்குள் எல்லோரும் எளிமையாக நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக, அதுவும் குறிப்பிட்ட முக்கியஸ்தர்கள் மட்டும் உள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காக அன்றைய காலத்தில் கட்டிய மக்கள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் காபாவினுடைய படியை உயர்வாக வைத்து கட்டினார்கள் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லி, இப்பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவும் பொருளாதார நெருக்கடியும் இல்லாமல் இருந்தால் காபாவினுடைய படியை மக்கள் எளிமையாக உள்ளே செல்வதற்கு ஏற்றாற்போல் நான் அமைத்திருப்பேன் எனவும் பெருமானார் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். தப்பி போட்டிருக்காரு சொல்லுங்க ஜி, தப்பி போட்டிருக்காரு. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு செய்திகளும் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு அசைவுகளுமே நம்மை சிந்திக்க தூண்டுகிற வண்ணத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிற்கு சென்றிருக்கிற ஆஜிமார்கள் எல்லாம், ஹஜ்ஜிற்கு சென்றிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு இபாதத்தின் பொழுதும் அங்கு தொழுது விட்டு அல்லது திக்ர் செய்துவிட்டு அல்லது குர்ஆன் ஓதிவிட்டு இந்த இடத்தில் தானே பெருமானார் ரசூலுல்லாஹ் சஜிதா செய்தார்கள், இந்த இடத்தில் சஜிதா செய்கிற பொழுதுதானே காபிர்கள் ஒட்டகத்தினுடைய கழிவுகளை கொண்டு வந்து போட்டார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். இந்த இடத்தில் பெருமானார் அமர்ந்திருந்த பொழுதுதானே அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பினான், அந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை அமரச் செய்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் என அல்லாஹ்வை புகழ வேண்டும். இந்த இடத்தில் தானே பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்த பொழுது மக்களால் கல்லால் அடிக்கப்பட்டார்கள், அந்த இடத்தில் இன்று இலகுவான முறையில் நம்மை அல்லாஹ் அமரச் செய்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு இடத்திற்கு நாம் செல்கிற பொழுதுமே நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை நாம் யோசித்து அதற்காக அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தி நாம் வாழ்ந்து அந்த இடத்தில் இருந்து வரக்கூடாது, வாழ்ந்து வர வேண்டும். அந்த இடத்தில் இருப்பது பெரிய விஷயம் அல்ல, வாழ்ந்து வருகிற ஒரு எண்ணத்தில் நாம் மீண்டும் வர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கபூல் செய்வானா. இப்படி ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சிந்திக்க தூண்டுகிற வண்ணத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதத்தில் இன்னொன்று என்னவென்றால் காபாவினுடைய சாவி. காபாவினுடைய சாவி யாராவது பார்த்துருக்கிறீர்களா? நெட்டில் ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்துருப்போம், அப்படித்தானே? காபாவினுடைய பூட்டே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, 5 ஸ்டார் சாக்லேட் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தில் தான் காபாவினுடைய பூட்டே இருக்கும். அதற்கு ஒரு சாவி. இது பெருமானாருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட செயல்பாடுகள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இஸ்லாம் பறந்து விரிவதற்கு முன்னால் அந்த காபாவினுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்கிற மனிதருடைய பொறுப்பிலே, அவருடைய குடும்ப பொறுப்பிலே கொடுத்திருந்தார்கள் அந்த கால குறைஷிகள். அப்போ மக்காவிற்கு தொழுவதற்காக வருகிற எல்லோரையும் காபாவிற்குள்ளாக அனுப்பி கொண்டிருந்த உஸ்மான் இப்னு தல்ஹா காபாவினுடைய அந்த வாசலிலேயே நின்று கொண்டிருப்பார். வருகிற எல்லோரையும் உள்ளே அனுப்புவார். அப்படியே போவாங்க. கூட்டத்தில் ஒருவர் நமது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைய முற்படுகிற பொழுது கதவை பூட்டி விடுகிறார் உஸ்மான் இப்னு தல்ஹா. அப்போ சொல்லுவார், எல்லோருக்கும் அனுமதி உண்டு, முஹம்மதை உனக்கு மட்டும் அனுமதி கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லலை. ஒரு புன்முறுவலோடு பெருமானார் சொன்னார்கள், உஸ்மான், இன்று நீ நிற்கிறாயே அந்த இடத்தில் ஒரு காலம் வரும், நீ நிற்கிற அந்த இடத்தில் நான் நிற்பேன். நான் இப்பொழுது வெளியே நிற்கிறேனே அந்த இடத்தில் உஸ்மான் நீ நிற்பாய். அப்பொழுதும் கூட நீ விரும்புகிற விதத்தில் தான் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லி அந்த இடத்திலிருந்து திரும்புவார்கள். சிறிது காலம் ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை முடிந்து ஒரு சில காலகட்டத்தில் மக்காவினுடைய வெற்றி, மிகப்பெரிய போர், அது போருக்கு முன்னாலே வெற்றிக்கு அல்லாஹ் தஆலா தந்து விடுவான். மக்காவினுடைய வெற்றி ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லுவார்கள். அந்த சமயத்தில் இஸ்லாத்தில் இருந்தவர்களை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக இஸ்லாத்திற்குள் நுழைவதற்காக மக்கள் வருகிறார்கள். இஸ்லாத்திற்குள்ள பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய அந்த வழிமுறையை, நல்லொழுக்கங்களை பார்த்த மக்கள் அவர்களாக தானாக வந்து பெருமானாரிடத்திலே கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமா ஷஹாதாவை சொல்லி ஒவ்வொருவராக இஸ்லாத்திற்குள்
நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது காபிர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், இது இந்த நேரம் மக்காவினுடைய ராஜாவாக அதிபதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் நம்மை செய்ய முடியும். ஏன், கொலை செய்தால் கூட கேட்பதற்கு ஆள் இல்லை, கேட்பாரற்று போய் நாம் கிடக்கிறோம். இந்த சமயத்தில் வாய் மூடி மௌனமாக அமைதியாக இருப்பதுதான் சால சிறந்தது என சொல்லி ஒவ்வொரு காபிர்களும் தலையை கீழே போட்டு நடுங்கிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் நேராக போனார்கள். காபாவினுடைய கதவை திறந்தார்கள். உள்ளே சென்று நின்று தொழுதார்கள். காபாவினுடைய கதவை மீண்டும் திறந்து வெளியே வந்தார்கள். வந்து பெருமானார் கேட்ட முதல் கேள்வி, ஐனா உஸ்மான் இப்னு தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கே, அழைத்து வாருங்கள். அழைத்து வரப்படுகிறார் உஸ்மான் இப்னு தல்ஹா. அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உஸ்மான் ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் இந்த இடத்துல நீ நின்றுக்கிட்டு இருந்த, இப்போ நான் நிற்கிற இடத்துல நீ நின்றுக்கிட்டு இருந்த, நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஒரு காலம் வரும் இப்படியே தலைகீழாக நிகழ்வுகள் மாறும் என சொன்னேனே, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? உஸ்மான் இப்னு தல்ஹா அந்த நேரத்தில் சொன்னார், அப்படி ஒரு கால் நான் நிற்கிற இடத்தில் முஹம்மது நீங்கள் நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அநேகமாக குறைஷிகள் மொத்தமாக அழிந்திருக்க வேண்டும், அப்போ தான் நீங்கள் இங்கே வந்து நிற்க முடியும் என்று அவர் சொன்னார். அது ஞாபகத்திற்கு வருகிறதா? அப்போது உஸ்மான் இப்னு தல்ஹா தலையை தொங்க போட்டு கையை நடுங்கிக் கொண்டு அவர் சொல்கிறார், நினைவுக்கு வருகிறது, நான் அன்று சொன்னது நினைவிற்கு வருகிறது, முஹம்மதே நீங்கள் சொன்னது நிறைவேற்றிவிட்டது என்று அவர் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த காபாவினுடைய சாவியை வாங்கி, இந்த நீங்களே வச்சிருங்க, இந்த சாவி உங்களுடைய பொறுப்பு என எப்பொழுது தன்னை உள்ளே வருவதை அனுமதி மறுத்த உஸ்மான் இப்னு தல்ஹா அதே நபருடைய கையில உங்களுடைய பொறுப்பில் தான் இந்த காபாவினுடைய சாவி இருக்க வேண்டும் என பெருமானார் சொல்லி மீண்டும் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இந்த சாவி உங்களிடத்தில் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய குடும்பம் பாரம்பரியம் முழுவதுமே உங்களுடைய குடும்பத்திலிருந்து தான் இந்த சாவி இருக்கும், அநியாயக்காரர்களை தவிர வேறு யாரும் இந்த சாவியை உங்களிடத்தில் பிடுங்க முடியாது என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்ன சமயத்தில் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு நான் ஏற்றுக்கிறேன், எப்பேற்பட்ட சூழல் என்னை கொலை செய்தாலும் உங்களுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை, அன்று நான் தடுத்தேன், அதே பழி வன்மத்தை உங்களுடைய மனதில் வைக்காமல் என்னை இந்த இடத்தில் அழைத்து என்னுடைய கையிலேயே அதே பொறுப்பை மீட்டு தருகிறீர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் கிடையாது என பெருமானாரை பார்த்து சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்தில் நுழைகிறார்கள் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம யோசிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, காபாவினுடைய சாவிக்கு இவ்வளவு பெரிய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்கு என்ன, உங்களுக்கு பின்னால் உங்களுடைய சந்ததிகள் தான் இந்த காபாவினுடைய சாவியை அவர்கள் வைத்திருப்பார்கள், அவர்களிடத்தில் இருந்து யாராலும் எடுக்க முடியாது, அநியாயக்காரர்கள் தான் பிடுங்குவார்கள், மாறாக நீங்கள் தான் உங்களுடைய குடும்பம் தான் கடைசி வரைக்கும் வைத்திருப்பார்கள் என்று பெருமானார் சொன்னார்களே, அது இன்றளவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் யோசிக்க வேண்டும், அன்று வாங்கிய உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் தான் வம்ச வழியில் தான் இன்று வரை வரக்கூடிய மக்களிடத்தில் காபாவினுடைய சாவி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் வராமல் காபாவை துறக்க முடியாது, இவர்கள் வராமல் காபாவிற்குள் அந்த நாட்டு மன்னர் கூட நுழைய முடியாது, இவர்கள் இல்லாமல் காபாவிற்குள் யாரும் நுழைய முடியாது. காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹ் இந்த காபாவினுடைய சாவிக்கு இவ்வளவு பெரிய வரலாற்றை ஏற்படுத்தி ஒரு துவா என்கிற வண்ணத்தில் அவர்கள் சொல்லி அந்த சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் கொடுத்ததுதான் இதற்கு மிகப்பெரிய காரணம். இதையெல்லாம் நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்னுடைய காலங்களில் காபா அந்த வாசப்படி இவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிறது, யாரும் தொட முடியாமல் யாரும் ஏற முடியாத இடத்தில் இருக்கிறது. யோசிக்க வேண்டும், அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, கிதாபுகளை எடுத்து பார்க்க வேண்டும், உலமாக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பூட்டுகளும் ஒரு வடிவத்தில் இருந்தால் காபாவினுடைய பூட்டு மட்டும் எப்படி இப்படி ஒரு வடிவத்தில் இருக்கிறது, இதற்கு சாவி எப்படி இருக்கும், யோசிக்க வேண்டும். இதனுடைய வரலாறு என்ன, அதையும் யோசிக்க வேண்டும். காபாவினுடைய திரை ஏன் முழுமையாக கருப்பாக மட்டுமே இருக்கிறது, யோசிக்க வேண்டும். இதற்கு முன்னால் வேறு ஒரு நிறத்தில் இந்த திரை அமைக்கப்பட்ட
வைக்கப்பட்டதா? யோசிக்க வேண்டும். சென்ற வருடம் இதே சமயத்தில் காபாவினுடைய திரையை பற்றி பேசுகிற பொழுது அதனுடைய செய்திகளை எல்லாம் நான் சொன்னேன். எனவே அதை இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்கிறேன். ஆக காபா, மக்கா, ஹஜ் என்று வந்து விட்டாலே அல்லாஹ் அக்பர், இபாதத்துகளை தாண்டி நம்மளுடைய சிந்தனையில் உயர்வாக யோசித்து நிறுத்த வேண்டிய இடம். எனவே அங்கு போய் இருந்து வரக்கூடாது, வாழ்ந்து வர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கபூல் செய்வானாக. அந்த அரஃபா மைதானம் அது இருக்கிறது, அல்லாஹ் அக்பர், மஹஷர் அந்த அரஃபா மைதானத்தில் தான் ஏற்படும் என பெருமானார் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். மஹஷர் அரஃபா மைதானத்தில் தான் ஏற்படும் என்றால் அதனுடைய அகமியத்தை நாம் யோசிக்க வேண்டும். அன்று பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜத்துல் வதா, கடைசி ஹஜ்ஜில் தொப்பி போடுங்க. கடைசி ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் 1,24,000 நபர்கள் மட்டும்தான். அப்பேற்பட்ட 1,24,000 நபர்களுக்கு இடம் கொடுத்த அரஃபா இன்று எத்தனையோ 35-45 லட்சங்களை தாண்டி மக்காவிற்கு ஹாஜிகள் செல்கிறார்கள், உம்ராவிற்கு நபர்கள் செல்கிறார்கள் என்றால் எல்லா நபர்களையும், கோடிக்கணக்கில் வருகிற எல்லோரையும் இந்த அரஃபா தன்னுடைய மைதானத்தில் இருப்பதற்கு, நிற்பதற்கு, தொழுவதற்கு, சஜிதா செய்வதற்கு, தங்குவதற்கு இடத்தை தருகிறது என்றால் அதனுடைய குதிரத் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்பதை யோசிக்க வேண்டும். 1.25 லட்சம் நபர்கள் எங்கே? 1 கோடி தாண்டி இருக்கிற நபர்கள் எங்கே? எல்லோருக்கும் இடம் தெரிகிறது. ஒன்றை மனதில் நிறுத்த வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்லாம், ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தை ஏற்று காபிர்கள் இல்லை, நசராணிகள் இல்லை, யகூதிகள் இல்லை, மஜூசிகள் இல்லை, யாரும் இல்லை, முழுமையாக உலகம் முழுவதும் அல்லாஹ்வை மட்டுமே ஏற்று நடக்கிறது, வணங்குகிறது. உலகத்தில் இஸ்லாமை, முஸ்லிமை தவிர யாரும் இல்லை என்கிற சூழ்நிலை வந்தாலும் அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமும் சென்று போய் அரஃபா மைதானத்தில் நின்றாலும் உலகம் காலியாகுமே தவிர அரஃபா மைதானத்தில் இடம் இல்லை என்று ஒரு காலம் வர முடியாது. காரணம், அல்லாஹ் வைத்திருக்கிற குதிரத் அந்த அரஃபாவுடைய மைதானத்திற்கு. அது உலமாக்கள் சொல்லுவார்கள், எலாஸ்டிக் பூமி என்று சொல்லுவார்கள். ரப்பர் பூமி. எத்தனை நபர்கள் வந்தாலும் அவர்களுக்காக அந்த அரஃபா மைதானம் விரிந்து கொடுக்கும் என உலமாக்கள் சொல்லுவார்கள். அது உண்மைதான். 1.25 லட்சம் நபர்கள் இருக்கிற பொழுதும் அரஃபாவில் இடம் இருந்தது. பல கோடி மக்கள் வந்து இருக்கிற பொழுதும் அரஃபாவில் இடம் இருக்கிறது என்று சொன்னால் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜு என்றாலே அரஃபா தான். அதனால தான் ஹஜ்ஜுக்கு செல்கிற மக்களில் பல நபர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவங்கள ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு வந்து அரஃபா மைதானத்தில் இப்படி ஒரு செகண்ட் இப்படி வச்சு இப்படி எடுப்பாங்க. தம்பி தொப்பி எடுத்து வந்து கொடுப்போம். ஒரு செகண்டு அரஃபா மைதானத்தில் இப்படி வச்சு அப்படி தூக்கிட்டு போவாங்க. வெறுமனே ஒரு செகண்டு, ஒரு நொடியாவது அரஃபாவில் ஹாஜிகள் தங்கியாக வேண்டும், இல்லை என்றால் ஹஜ்ஜு கூடாது. இஸ்லாம் நமக்கு சொல்கிற செய்தி. அப்பேற்பட்ட மகத்துவத்தை கொண்ட இடம் அரஃபா. அதை தன் வசம் வைத்திருக்கிறது ஹஜ்ஜி என்கிற புனித கடமை. இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சங்கடமான, யோசிக்க வேண்டிய நிகழ்கால சூழல் என்ன தெரியுமா? காசாவினுடைய ஒரு பகுதி, அந்த பகுதியில் ரஃபா என்கிற பகுதியில் ஆக்கிரமிப்புக்காரர்கள், அநியாயக்காரர்கள் எல்லாம் வான்வெளி தாக்குதல்களை நடத்த இருக்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய சமயத்தில். அங்கிருந்து எத்தனை பேர் ஹஜ்ஜிற்காக இந்த வருடம் நாடி இருப்பார்கள் அல்லாஹ் அறிவான். வான்வெளி தாக்குதலில் சுமார் 45 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் அதிகமானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். ஒரு வீடியோ ஒன்று வைரலாச்சு, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. போர் சூழல் ஏற்பட்ட அந்த பூமியிலிருந்து ஒரு ஜனாதாவை, ஏதோ குழந்தை உள்ளே மாட்டியிருக்கிற மாதிரி தெரியுது. அந்த குழந்தையை வெளியே எடுக்கிறாங்க. எடுத்தால் உடம்பு மட்டும்தான் இருக்குது, தலை இல்லை. இப்பேற்பட்ட ஒரு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு தலை இல்லை என்றால் 45 நபர்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட நபர்கள் கை கால்களை இறந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சூழலை அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? அந்த இடத்தில் ஆயுதங்களை அவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள், பிணைய கைதிகளை அவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் இவர்களின் மூலமாக ஆபத்துகள் ஏற்படும். எனவே இந்த நாட்டை அழிக்காமல் நாங்கள் விடமாட்டோம் என இஸ்ரேல் வெளிப்படையாக ஓப்பன் டாக் அவன் செய்திருக்கிறான். எந்த அளவிற்கு அவனுடைய நெஞ்சழுத்தமும்
தைரியமும் இருக்கும். நாம் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, காபாவினுடைய சாவி எப்படி மாறி 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 வந்தாலும் அல்லாஹ் நாடியதின் அடிப்படையில் பெருமானாருடைய கையில் வந்து மீண்டும் அந்த சாவி அந்த நபருடைய உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கையில் வந்து அந்த நபர்களுடைய வம்சாவளி வரையிலும் அந்த சாவி தொடரும் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, அது நமக்கு சொல்வது என்னவென்றால், அநியாயக்காரர்கள் ஒரு காலத்தில் தலைவிரித்து அவர்கள் ஆடினாலும் மிகப்பெரிய ஆட்டங்களை அவர்கள் போட்டாலும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் அவர்கள் ஆடியவர்கள் அடங்கித்தான் ஆக வேண்டும். அந்த அடங்குகிற காலம் வெகு விரைவில் வர வேண்டும் என்பதை நாம் நம்மளுடைய துஆவிலே நிலைநிறுத்த வேண்டும். காரணம் என்னன்னா, அந்த மக்களை பார்க்கிறவர்கள் அல்லாஹ் அக்பர், போன ரம்ஜானில் தானே போன பக்ரீத்தில் கரெக்டாக போன பக்ரீத்தினுடைய சமயங்கள் பெருநாட்களுடைய சமயங்களில் இது போன்ற தாக்குதல்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உணவிற்காக அல்லாடுகிறார்கள். ஒரு கவலம் ஒரு பிடி உணவிற்காக ஓடுகிறார்கள் பல கிலோமீட்டர். யாரோ சோறு தராங்கன்னு கேள்விப்பட்டு குழந்தைகள் எல்லாம் ஓடுகிற குழந்தைகள் எல்லாம் எப்படி தெரியுமா, கை உடஞ்சி கால் உடஞ்சி தலையில் கட்டு போட்டு நொண்டி நொண்டி ஓடி போய் சாப்பாடு வாங்குறாங்க. இதை பார்க்கிற பொழுது கண்கள் எல்லாம் குளமாகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு மிக விரைவில் விடிவு காலத்தை தர வேண்டும். யார் யாரெல்லாம் இவர்களை வேண்டுமென்றே அடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில், அவர்களை கைப்பற்ற வேண்டும் எண்ணத்தில் செயல்படுகிறார்களோ அவர்களை உலகம் அறிகிற வண்ணத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை தருவானாக, படுதோல்வியை தருவானாக, இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக. குறிப்பாக இன்றைய ஹஜ்ஜினுடைய சமயத்தில் யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிற்காக சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜுகளை நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய மக்கள் அங்கே துன்பப்படுகிற அந்த மக்களுடைய வாழ்வை யா அல்லாஹ் மிக விரைவில் நல்ல முறையில் நீ ஆக்கி வைப்பாயாக. பாதுகாப்பான வாழ்க்கையாக யா அல்லாஹ் நீ ஆக்கி வைப்பாயாக. இதற்கு மேல் அவர்களுக்கு இது போன்ற ஒரு சோதனையும் ஏற்படாமல் யா அல்லாஹ் நீயே பார்த்து கொள்வாயாக என்கிற துஆவை நாம் அனைவரும் நம்மளுடைய வாழ்விலே செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஹஜ்ஜினுடைய சமயத்தில் அதனுடைய செய்திகளை மிக அறிவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஹஜ்ஜின் மீது ஆர்வம் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காசு பணங்கள் பெரிதல்ல, ஆசையும் ஆர்வமும் துஆவும் தான் ஹஜ்ஜிற்கு மிகப்பெரிய காரணமாக அமையும் என்கிற வண்ணத்தில் அல்லாஹ் அவனுக்காக ஹஜ் செய்கிற உம்ரா செய்கிற மனைவி மக்களோடு தாய் தந்தையர்களோடு உம்ராவும் ஹஜ்ஜும் செய்கிற நல்ல நசீபினை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. அதோடு மட்டுமல்லாமல் நமது உடலில் இருந்து உயிர் பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திருக்கலிமாவை நபி வாயிலாக நமது வாயில் அல்லாஹ் வெளியாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.